சிறந்த உணவுகள் பட்டியல்ல கருவாட்டுக்கு முக்கிய பங்கு இருக்கு. அந்த வகையில சத்தான கருவாட்டுல மாசி கருவாடும் ஒண்ணு. இந்த மாசி கருவாடை மத்த கருவாடு மாதிரி சாதாரணமா சமைச்சு சாப்பிட முடியாது. இந்த மாசி கருவாடை அம்மியில நசுக்கி மண் சட்டியில மசாலா வறுத்து அரைச்சு புளித்தண்ணி சேர்த்து எங்க பாட்டி கருவாட்டு குழம்பு வச்சு கொடுத்தா அவ்வளவு அருமையா இருக்கும். குழம்புக்காக நாங்க 1/2 கிலோ மாசி கருவாடை பயன்படுத்திக்கிட்டோம். மாசி கருவாடு குழம்புக்கு இப்ப தேவையான மசாலாக்களை பார்த்துடலாம். 4 பட்டை, 10 கிராம்பு, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சீரகம், 2 பூண்டு, 150 கிராம் புளி, 100 கிராம் சின்ன வெங்காயம், 50 கிராம் வர கொத்தமல்லி, 15 வரமிளகாய், 1/2 மூடி தேங்காய், 50 கிராம் கம்பு, 50 கிராம் ஆரியம், 4 தக்காளி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி. இப்ப கருவாட்டு குழம்புக்காக மசாலாக்கள் எல்லாத்தையும் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். சட்டி நல்லா சூடானதும் கொத்தமல்லி, வரமிளகாய் ரெண்டையும் இப்ப நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப மிளகு சீரகம், பெருஞ்சீரகம், பட்டை லவங்கம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப அரைக்கிறதுக்காக மசாலாக்களை ஆற வச்சிடலாம். அடுத்து கம்பு ஆரியத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். கம்பும் ஆரியமும் நல்லா பட்டு பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதையும் அரைக்கிறதுக்காக ஆற வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி அடுப்பில் வச்சுட்டு ஆற வச்சிருந்த மசாலாக்களை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஆற வச்சிருந்த வரமிளகாய் கொத்தமல்லி மசாலாவை அம்மியில் வச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். வரமிளகாய் கொத்தமல்லி மசாலாவை நல்லா அரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ 1/2 மூடி தேங்காயவும் அம்மியில் வச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். தேங்காயமும் இப்போ நல்லா அரைச்சிக்கிட்டாச்சு. அடுத்து நம்ம உரிச்சு வச்சிருந்த வெள்ளை பூண்டையும் அம்மியில் வச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். வெள்ளை பூண்டையும் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட 1/2 கிலோ மாசி கருவாடை சுடுதண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாசி கருவாடு சுடுதண்ணியில் போட்டாலும் ஊறி போகாது. சுடுதண்ணியில் போட்டாலும் இறுக்கமாக தான் இருக்கும். இப்போ சுடுதண்ணியில் கழுவி எடுத்த இந்த கருவாடை அம்மியில் வச்சு நசுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த கருவாடை எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக நசுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக நசுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாசி கருவாடை வருஷக்கணக்கில் மண்ணுக்கடியில் பதப்படுத்தி வச்சிருப்பாங்களாம். அதனால தான் இந்த கருவாடோட விலையும் அதிகம். எல்லா கருவாடையும் நசுக்கி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ மாசி கருவாட்டு குழம்ப வைக்க ஆரம்பிச்சிடலாம். சட்டி நல்லா சூடானதும் கொஞ்சம் கடலை எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் சீரகத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம நசுக்கி வச்சிருந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வணங்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம்.
தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம நசுக்கி வச்சிருந்த மாசி கருவாடை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கருவாடை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூளையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த வரமிளகாய் கொத்தமல்லி மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி மசாலாவை நல்லா கொதிக்க வச்சிடலாம். மசாலா களி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த புளியை கரைச்சி குழம்போட சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காயவும் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த தேங்காயவும் குழம்பு கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ கருவாடு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி இலையை சேர்த்து மாசி கருவாட்டு குழம்பை இறக்கிடலாம். மாசி கருவாடு குழம்பு இப்போ சாப்பிட தயாராக இருக்கு. இந்த மாசி கருவாட்டு குழம்ப சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிடலாம். அதை விட கம்மன் சோறு கூட சேர்த்து சாப்பிட்டாதான் அவ்வளவு அருமையா இருக்கும்.